ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஒரு டே ட்ரிப் டு டர்டில் டோர் தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டிலேருந்து பஸ் ஏறி அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு ஊல் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் தான் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. ஸோ குயிக்காக ட்ரெயினில் ஒரு காஃபி அண்ட் ஒரு பீட்சா பேஸ்ட்ரி குயிக்காக வாங்கிட்டு நாங்கள் ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட பிளான் படி ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு ஒரு பஸ் பிடிச்சி தான் நாங்கள் டர்டில் டோருக்கு போக வேண்டியதாக இருந்தது. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது சாட்டர்டே அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸே கிடையாதுன்னு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் பிளானாக நாங்கள் கேப் புக் பண்ணி போகலான்னு இருந்தோம். ஸோ அங்கே ஒரு லோக்கல் கேப்பை புக் பண்ணிவிட்டு அது வர வரைக்கும் பக்கத்தில் ஒரு பீச் இருந்தது, அங்கே போய் சும்மா பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஒரு டாக்ஸி புக் பண்ணிட்டோம். அது நிற்கிது பாருங்கள், அந்த ஒயிட் டாக்ஸி தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க போகலாம். இங்கே 2 பேருக்கு ஒரு 6 சீட்டர் வந்திருந்தது. இது நாங்கள் கேட்கவே இல்லை. எனிவே ஐ திங்க் இட் காஸ்ட் அரௌண்ட் 20 to 30 pounds. போகிற வழிலாம் ரொம்ப அழகாக இந்த இங்கிலீஷ் வில்லேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி நல்ல சினிக்காக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டே ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். நாங்கள் கேப் ஏறிட்டோம். ஆனால் அந்த டிரைவர் ரொம்ப ஃபன்னியாக இந்த ஊர் டார்செட்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த டார்செட்டில் அந்த டர்டில் டோர், அதான் நாங்கள் போகிற அந்த இடத்த தவிர வேறு எதுவும் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அங்கே மட்டும் என்ன இருக்குது, டர்டில் டோரில் மட்டும் என்ன இருக்குது, அது ஒரு பெரிய ஆர்ச்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் இந்த ஊரை பற்றி சொல்கிறாரு. அண்ட் ஒரு புக்லெட் மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதில் நான் டர்டில் டோர் எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் அவர் வச்சுருந்த புக்லெட். இதுதான் நம்ம போக போகிற இடம், டர்டில் டோர். இது புக்கில் ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் அப்படியே ஒரு 15-20 minutes டிரைவ்க்கு அப்புறம் நம்ம இந்த டர்டில் டோர் சேர்ந்துட்டோம். ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் விசிட்டிங் ஹியர் பை அ ப்ரைவேட் வெஹிக்கிள். இல்லைனா ஆக்சஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இல்லைனா நாங்கள் இந்த மாதிரி பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, கேபை பிடிச்சி தான் வந்தாகணும். ஸோ அங்கே நல்ல ஒரு தாராளமான கார் பார்க்கிங், காஃபி ஷாப் அண்ட் டாய்லெட்ஸும் இருந்தது. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி ஐ திங்க் இட் வாஸ் 8 degrees, செம்ம குளிர். ஸோ நாங்கள் குயிக்காக ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறமா இந்த ட்ராவலை கண்டினியூ பண்ணலான்னு நினச்சோம். தப்பான முடிவு எடுத்தோமா சரியான முடிவு எடுத்தோமான்னு தெரில. ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப குளிருது. இந்த ட்ரெஸ் வேறு அழகாக போஸ்ட் கொடுக்கலான்னு போட்டு வந்துட்டேன். அதனால நான் எடுத்து அந்த க்ளவுஸு, இங்கே பாருங்க, இந்த நாட்டாம துண்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு குளிருக்கு எதமாக ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கேன். பாருங்க, மார்ஷ்மெலோஸ்லாம் போட்டு ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கேன். ஸோ இது குடிச்சிட்டு நம்ம போகலாம். ஸோ டர்டில் டோர் போகலான்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் காஃபிலாம் குடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் வார்ம் ஆகிட்டு நடந்து வந்தால் இது பாருங்களேன், இந்த எப்படி நான் நடக்கிறது, ஏதோ வயல்வெளி மாதிரி. இது ஒரு ஸ்டீப்பாக நடந்து ஏம்மா எப்படி நடக்க போகிறேன்னு எனக்கு தெரில. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதோ அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ போகலாம். அண்ட் ஃபைனலி நம்ம டர்டில் டோர் சேர்ந்துட்டோம். இந்த ஹார்ஸ் மாதிரி ஒரு ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டர்டில் டோர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்ச் ஒரு லைம்ஸ்டோன் ஆர்ச். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு ஆர்ச்சா இது. அண்ட் யூகேல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு ஸ்பாட்ஸில் இதுவும் ஒன்று. அண்ட் நானும் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்தேன். அண்டு இந்த பர்டிகுலர் ஸ்பாட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் ஸ்பாட்ஸ் இன் சம்மரில் வந்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். பிக்னிக் பண்ணுவாங்க அண்ட் ஸ்விம் பண்ணுவாங்க. நாங்கள் வின்டரில் போயிட்டோம், ஸோ கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதற்கு பார்த்தீங்களா, அதுதான் டர்டில் டோர். அது பக்கம் தான் வந்தோம். செம்மையாக குளிருது. அதுதான் ஜாக்கெட்டு, ஸ்கார்ஃப், க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன். அண்ட் இது டாப் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்துமே டர்டில் டோர் ரொம்ப அழகாக தெரியும். நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஐ வுட் சே நீங்கள் யூகேல இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த பிளேஸ் விசிட் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் ரியலி செனிக் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். ஓகே, எப்படியோ நம்ம பார்த்து முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம் வாங்க. இப்போ அடுத்து வந்த மாதிரி கேப் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிளேஸில் ரீச் பண்ண ஏறுறது இறங்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் இந்த பர்டிகுலர் பிளேஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி வர்த் இட். பட் நாங்கள் பண்ண மாதிரி நீங்கள் வின்டரில் போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சம்மர் இல்லைனா ஸ்ப்ரிங்கில் நீங்கள் பிளான் பண்ணுறது ஐ வுட் ரெக்கமெண்ட். ஸோ போகிறீங்கன்னா பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ வாட்டர், ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் அடிக்குவேட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் கம்ஃபர்டபுளான ஷூஸும் வேர் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் ஃபேமிலியோட போகிறீங்க இல்லை குரூப்பாக வயசானவங்க குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெதர் செக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸோ நான் இனி யூகேல இந்த மாதிரி நிறைய டே ட்ரிப்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியும் நான் காட்டுறேன்.
அப்படியே நாங்கள் அங்கேருந்து கேபை பிடிச்சி அப்புறம் ட்ரெயினை பிடிச்சி டயரில் நல்லா தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், காமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஐ see you in the next video. Bye bye.